நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அற்புதம். நான் கனடாவின் டொரண்டோவை சேர்ந்த சித்ரா ஐயர். சில மாதங்களுக்கு முன்பு ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் நம்ப முடியாத அற்புதத்தை நான் அனுபவித்தேன். கனடாவில் குளிர்காலத்தின் உச்சம். கடுமையான பனி, உறைபனி, காற்று மற்றும் சுற்றிலும் கடுமையான போக்குவரத்து இருந்தது. என் கணவரை சந்தித்து அவருடன் சில வேலைகளை முடிக்க நான் நடந்து சென்று கொண்டிருந்தேன். வழியில் ஒரு நண்பரிடம் இருந்து எனக்கு அழைப்பு வந்தது. அவளுடன் பேசிய பிறகு என் தொலைபேசியை என் பாதுகாப்பு ஜாக்கெட்டின் பாக்கெட்டில் வைத்ததாக நானாக நினைத்து கொண்டேன். நான் தொடர்ந்து நடந்து செல்லும் போது என் அந்தர்யாமின் மென்மையான குரல், உன் பாக்கெட்டை பார் என்று என்னை வற்புறுத்தி கொண்டே இருந்தது. நான் இறுதியாக நிறுத்தி சரிபார்த்தேன். தொலைபேசி அங்கு இல்லை. எனக்கு பதட்டம் ஏற்பட்டது. அந்த நொடியில் அது நழுவி பனி மூடிய நடைபாதையில் விழுந்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தேன். கடும் பனி, அதிகமான போக்குவரத்து மற்றும் வெள்ளை சாதனம் சுற்றுப்புற நிறத்தோடு கலந்து இருந்ததால் தேடுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக தோன்றியது. 20 நிமிடங்கள் நாங்கள் தேடினோம். என் கணவரின் சாதனத்தில் இருந்து என் தொலைபேசிக்கு மீண்டும் மீண்டும் அழைத்தோம். ஆனால் எந்த தடயமும் இல்லை. நான் கண்களை மூடிக்கொண்டு ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் ஆழ்ந்த பிரார்த்தனை செய்தேன். தயவு செய்து என் தொலைபேசியை கண்டுபிடிக்க எனக்கு உதவுங்கள். தெய்வீக உதவிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒவ்வொரு மாதமும் என் வருமானத்தில் 1% என் வாழ்நாள் முழுவதும் தட்சணையாக அளிக்க உறுதியளித்தேன். சில நிமிடங்களில் என் கணவரின் தொலைபேசி ஒலித்தது. அழைத்தவர் அருகிலுள்ள கட்டிடத்தை சேர்ந்த ஒரு பாதுகாப்பு காவலர். யாரோ ஒருவர் நடைபாதையில் என் தொலைபேசியை கண்டுபிடித்து அவரிடம் ஒப்படைத்தார். கட்டிடம் 5 நிமிட நடைப்பயணத்தில் இருந்தது. மிகுந்த நிம்மதியுடன் நான் எனது தொலைபேசியை எடுத்து அன்பான காவலருக்கு நன்றி கூறி எனது வேலையை முடிக்கச் சென்றேன். இது நம் வாழ்வில் நடக்கும் எண்ணற்ற அற்புதங்களில் ஒன்று. என் மீதும் என் குடும்பத்தினர் மீதும் அளவற்ற கருணை மற்றும் அன்பு காட்டியதற்காக ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு என் இதயம் நன்றியால் நிரம்பி வழிகிறது. ஜெய் போலோ ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் கி ஜெய்.